ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பாட்டையை கிளப்பிட்டு இருக்கிற லெஜெண்ட் ஆஃப் சென்லிங்கிற ஒரு சூப்பரான ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் பிளேலேருந்து கதை ஃபேண்டசின்னு எல்லாமே வேற லெவலில் இருக்கு. கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு அழகான சின்ன கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் போல எல்லாரும் வெடி வெடிச்சு ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்க. அங்கிருந்து ஒரு சின்ன பசங்க குரூப் திடீர்னு வானத்துல ஏதோ சவுண்ட் கேட்டு அதை அப்படியே பாக்குறாங்க. வான வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி மேல ஒரு சரவெடிய காத்துட்டு இருக்கு. இவங்க தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின் சென்லி. அசுரா ரிலம சேர்ந்த ஒரு ஸ்கை கிங். லார்ட் சொன்ன கேளுங்க, டீமன் லார்ட் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா ரெண்டு ராஜ்யமும் கொஞ்ச காலத்துக்கு அமைதியா வாழலாம். எல்லாம் நம்ம ஹீரோயினோட ஆளுங்க தான். ஆனா அவங்களே மிரட்டிட்டு இருக்கானுங்க. என்னால முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அப்ப எங்களுக்கும் வேற வழி தெரியல லார்டு. அவங்கள பிடிச்சலான்னு சொல்லிட்டு அப்படியே சுத்து போட உங்க தைரியத்தை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் களத்துல இறங்குறாங்க. அவனுங்க ஒரு சங்கிலியை விட்டு லாக் பண்ண ட்ரை பண்ண ஒரே அடிதான் அது அப்படியே பீஸ் பீஸா சதறுது. அட்ட டயத்துல எல்லாரும் சேர்ந்து பிடிக்க பாக்குறானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள சுத்தி ஒரு எனர்ஜி பேரியரை கிரியேட் பண்ணிக்க மொத்த செயினையும் உடைச்சிட்டு அவங்க அப்படியே வேற ஒரு இடத்துக்குள்ள பூந்துடுறாங்க. அங்கேயும் ஒரு பயங்கரமான கலவரம் நடக்குது. அவனுங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் மிஸ் ஆயிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல மாறி மாறி அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணிக்க டக்குன்னு அவனுங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அப்படியே மேல வராங்க. கலவரமும் முடியுது. வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சின்ன பசங்களாம் சோ முடிச்சிட்டுன்னு சொல்லி அதை பார்த்து கை தட்டிட்டு இருக்க டக்குன்னு ஒருத்த வந்து அவங்க சோல்டர்லயே சொருக்குறான். லாட காயப்படுத்துதுன்னு சொல்லி பின்னாடி அவங்க ஆளுங்க துரத்திட்டு வர நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவன் அப்படியே அவங்க ஈட்டி எடுத்து அவன் சொல்லல சுரகிக்கிறான். லார்ட், என்னால உங்களுக்கு பண்ண முடிஞ்ச கடைசி உதவி இது மட்டும்தான், தப்பிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கீழே தள்ளி போயிட அவங்களும் மோஃபங் என்ன பத்தி நீ மட்டும்தான் யோசிச்சிருக்க. அப்படியே கீழே போக போக அவங்க உருவமும் மாற ஆரம்பிக்குது. ஒரு எரிக்கல் மாதிரி மாறிடுறாங்க. ஊர் மக்கள்லாம் திடீர்னு கிளைமேட் மாறுறதை பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அதை அப்படியே பாக்குறாரு. ஏதோ ஒரு மாற்றம் உருவாக போகுது. அவ்வளவுதான், அவங்களும் அப்படியே பூமியில விழுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்க ஆளுங்க மோட்டல் வேலை அவங்கள தேடுறதுக்கு இறங்கிட்டானுங்க போல. லார்டு கண்டிப்பா இங்கதான் இருக்கணும், நீ அப்படிக்கா போ, நான் இப்படிக்கா போறேன். அப்படியே அவனுங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு கூண்டையும் அதுல மாட்டிட்டு இருந்த பறவையும் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அந்த பக்கமா வராரு. அவர் அந்த பறவைய பார்க்க அந்த கடைக்காரன் இத நேத்து தான் அந்த மலை கிட்ட பிடிச்சேன், ஆனா அது சரியில்லை, வாலாம் கூட லேட்டா தீஞ்சு போயிருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அமௌண்ட்டை கூட டபுளா தரேன், ஆனா எனக்கு இதான் வேணும்னு சொல்ல ஆள் இப்ப அவர் வீட்டுல தான் இருக்காரு. அவரு பக்கத்துல தான் அந்த பறவையும் இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் நேத்து அவங்க மாறின உருவம் இதான் போல. ஆள் அவங்களுக்கு அப்படியே சாப்பாடு தூக்கி போடுறாரு. அவங்களுக்கும் டக்குன்னு கோவம் வந்துடுது. நான் யாரு, எவ்வளவு பெரிய அசுரா ஸ்கை கிங், ஏன் முன்னாடியே சாப்பாடு தூக்கி போடுறியா ஒன்னெல்லாம். அவங்க கோவத்துல கத்துறாங்க. ஆனா நம்மளுக்கு குருவி கத்துற சொன்னா கேக்குது. சரி, இப்ப குளிக்கிறதுக்கான நேரம். அவர் அப்படியே கொடைய தூக்கிட்டு வர நம்ம ஹீரோயின் இல்ல வேணாம் வேணான்னு கத்துறாங்க. ஆனா நம்மால் அவங்கள டக்குன்னு தண்ணியில தள்ளி விட்டுறாரு. அடையடை நீச்சல் தெரியாதுரா, காப்பாத்துறா காப்பாத்துறான்னு சொல்லிட்டு கத்திட்டே அவங்க அப்படியே உள்ள மூழ்க. அவ்வளவுதான், கால் ரெண்டும் நெட்டுக்குது. நம்ம ஹீரோவும் அவங்கள தூக்கி அப்படியே வெளியே போடுறாரு. வயிற்றுல ஒரு அமுக்கமுக்குன்னு ஒண்ணு தண்ணியை துப்பிட்டு அவங்களும் அப்படியே கண் முழிச்சிடுறாங்க. நம்மால் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்பதான் என் பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனா அந்த அளவு ரெக்கவர் ஆகலையே. சரி, இவன் முதல் யாருன்னு பாப்போம், இவன் கிட்ட டிவைன் பவர்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க அப்படியே பார்க்க நம்மால் உட்காந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாம கால்லாம் மறுத்து போய் திணறிட்டு எந்திரிக்கிறாரு. சிச்சி, கண்டிப்பா இவன் ஒரு சாதாரண ஆளா தான் இருக்கணும். டீமன் கிங் வேற எப்ப வேணாலும் நம்மள கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ள நம்ம அப்படியே நம்ம பவர்ஸை ரெக்கவர் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்கள கூப்பிடுறாரு. வரமாட்டேன்னு சீன் போட்டாலும் பசி அவங்கள தானா இழுத்துட்டு வருது. அவர் அப்படியே அவங்களுக்கு தடவி கொடுக்கலான்னு வர அவங்க திரும்பவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. யார்கிட்ட ஓ வேலையை காட்டுற, டீமன் ரிலம்ல என்ன பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க, என்கிட்டயே ஓ வேலையை காட்டுறியா, உன்னை அப்புறமா கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க நல்லா ஃபுல் கட்டிட்டு நல்லா இருந்துச்சு, உன்னொரு பிளேட் தான் கேட்குறாங்க. அச்சோ, இன்னைக்கு அவ்வளோதான், நான் அப்புறமா சமைச்சு தரேன். இப்போ நான் போய் என்கிட்ட இருக்கிற ஜிங்சன்ஸ் எல்லாம் வித்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆள் கிளம்ப. ஹெவன் வேலை ஜிங்சன்னா வேற ஏதோ சமாச்சாரம் போல. பார்க்க நல்லாதான் இருக்கான், கை காலம் நல்லாதான் இருக்கு, இருந்தும் இப்படி ஒரு வேலையை போய் பார்த்துட்டு இருக்கானே. சரி, ஏதோ பண்ணிட்டு போட்டுன்னு அவங்க சொல்ல அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. திருடின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் மூடுக்கு ரெடியாக வந்தவங்க வீடு எல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு, சிங்கியும் நீ ஏன் என் மனசு புரிஞ்சிக்கவே மாட்ற, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண. ஓஹோ, அப்ப அந்த பையன் உனக்கு தெரியுமா, அப்ப கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பின்னாடி போறாங்க. அந்த பொண்ணு அவங்கள பார்க்க இது என்ன வித்தியாசமான
கோழியா இருக்கு. இதை சமைச்சு ஜிங்குன் மனசுல இடம் பிடிச்சிட வேண்டியதான். எனது யார சமைக்க போறேன்னு சொல்லி அவங்களும் பதற ஆரம்பிக்க அந்த பொண்ணு அவங்கள அப்படியே பிடிக்க போறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக அவங்க விடுறதா இல்ல. நம்ம ஹீரோயினை விட்டுட்டு விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் ஹை ஜம்ப்லாம் போட்டு அப்படியே மாசா எஸ்கேப் ஆக அவங்க அசால்ட் அட்டாக்னு பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அடுத்த சீன்ல அவங்க தலைகீழ தொங்கிட்டு இருக்க, கத்தியும் ரெடியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் அந்த ஹெவன் எம்பரர் தான் காரணம். நான் செத்தாலும் ஆவியா போய் அந்த ஹெவனுக்கு ஒரு முடிவு கட்டியே தருவேன்னு அவங்க சொல்ல, அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாரு. அவங்களும் அவரை பார்த்துட்டு அப்படியே நிறுத்திடுறாங்க. நம்மளும் நல்ல வேலை எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கையில வாங்கிட்டு அவங்கள அப்படியே தொடச்சு விட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணும் நான் அப்பாவோட ஊருக்கு போறேன், கொஞ்ச நாளைக்கு உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. சரி பார்க்காத, அதுக்கு இப்ப என்ன நாள் கேட்க நம்ம ஹீரோயினும் என்ன இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். அவரும் சரி ஃபேர்வெல் கிஃப்ட் ஏதாவது வேணுமான்னு சொல்லி அவர் கையில இருந்த அந்த துணியை தூக்கி கொடுக்கிறாரு. அவங்களும் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நீ லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லம்மா, ஆனா இப்படி ஒரு வேலை பார்க்கறவன போய் லவ் பண்ற பாரு, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் என் வேலைக்கு என்ன நாள் கேட்க நீ நீ என்கிட்டயே பதில் சொன்ன, வேற யார் இங்க இருக்கான்னு அவரை கேட்க அவங்களும் பதறி போயிடுறாங்க. அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் பேசுறது கேட்டும் கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? நீ ஏதாவது மான்ஸ்டரா? ஒரு பறவை பேசுறத பார்த்து நீ எப்படி பயப்படாம இருக்க? நம்மால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜிங்சன் ஹெர்பல்ஸ் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு நேரா சமையல் பண்ண போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் சரியான பைத்தியக்காரங்கிட்ட வந்து மாட்டிருக்கோம் போல, நம்ம அப்படியே இங்க இருந்து தப்பிச்சாகணும். அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டதே அவங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. நம்மால் சமைச்சை முடிச்சு சாப்பாடையும் கொண்டு வந்துடுறாரு. வாசம் மூக்கு தொலைக்க அவங்களும் சரி சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பாடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவங்க வந்து அப்படியே எஸ்கேப் ஆக போக நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. அவங்களும் சரின்னு வர வழி இல்லாம அவர் பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்மால் அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்க திடீர்னு லைட்டா பதட்டமாயிட்டு அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. பக்கத்துல ஏதோ ஒரு இலை இருக்கு, அதுல போயிட்டு 20 வருஷம் 1000 மூமெண்ட்ஸ் சொல்லி அவர் ஏதோ எழுத அதே மாதிரி எழுதி வச்சிருந்த மத்த இலைகளோட அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிறாரு. லைட்டா ஆளுக்கு இருமலும் வருது, என்னன்னு பார்த்தா பிளட். சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே போக நம்ம ஹீரோயினும் அங்கதான் தூங்கிட்டு இருக்காங்க. மேகங்கள்ல வந்து லைட்டா நிலா வெளிச்சம் அப்படியே வெளியே வர அது அவங்க மேல பட்ட உடனே அவங்க அப்படியே அந்த பறவை உருவத்துல இருந்து அவங்களோட ஹியூமன் ஃபார்முக்கு அப்படியே மாறுறாங்க. நம்மளும் ரொம்பவே அழகா இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அப்படியே தரையில ஒரு தட்டு தட்டுறாரு. நவுந்து போன மேகம் திரும்ப வந்து அப்படியே நிலாவை மறைக்குது. நம்ம ஹீரோயினும் திரும்ப அவங்களோட பேட் ஃபார்முக்கு மாறுறாங்க. நம்மளும் ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து அப்படியே அவங்க மேல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப காலைல விடியவும் செய்து யாரா இதை கொண்டு வந்து நம்ம மேல போட்டது? அப்ப வெளியே ஏதோ சவுண்ட் வர கேக்குது. அந்த சியோட்டோங்கிற லேடி தான் திரும்பவும் நம்ம ஹீரோ தான் பார்க்க வந்திருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நம்மால் நேராவே சொல்லிடுறாரு, உனக்கான ஆள் நான் கிடையாது, என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் அப்படியே ஃபீல் ஆயிட்டு நான் இனிமேலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம். அப்படியே நைஸா வெளியே போயிடுறாங்க. நம்மளும் அது தெரியாம கதவு சத்திட்டு உள்ள போயிடுறாரு. அவங்களும் ஓடுன்னு ஓடி ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஃபுல்லா மக்கள் கூட்டமா இருக்கு. அவங்களும் அட நம்ம பவர்ஸ்லாம் நல்லாவே ரீகேன் ஆயிருக்கு. அவன் கார்டன்ல ஏதாவது பவர் இருக்கா, இல்ல அவன் கொடுத்த சாப்பாடுல ஏதாவது விஷயம் இருக்கா யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அங்க வந்து ஒருத்தன் அவங்கள பாத்துடுறான். அவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடமே கலவரம் ஆயிடுது. அவனும் அவங்கள விடுறதா இல்ல, டக்குன்னு ஒருத்தங்க ஒரு கூடை போட்டு அவங்கள பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வசமா அவங்க கையில மாட்டு இந்த கோழியை இன்னைக்கு சூப்பு வச்சிட வேண்டியதான். அடே நான் கோழி இல்லடா ஃபீனிக்ஸ். திரும்பவும் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. அவங்களுக்கும் எங்க போறதுன்னு தெரியாம அவங்க அப்படியே அங்கேயே நனைஞ்சிட்டு நின்னுட்டு இருக்க. அப்பதான் சரியா நம்ம ஹீரோ அவங்கள தேடிட்டு அங்க வராரு. எனக்குன்னு இப்ப போக எந்த இடமும் இல்ல, ஆனா எனக்கு ஒருத்தன் சாப்பாடு கொடுத்து என்ன பாத்துக்கிறானா, நான் அதுக்காக அங்கிருந்து தப்பிக்கணும். நம்மால் கண்ணுக்கும் அவங்க அப்படியே அவங்க ஹியூமன் ஃபார்ம்ல தெரியுறாங்க. இவ்வளவு கம்மி டயத்திலேயே உன் பவர்ஸ் இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்குன்னா நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான் நினைக்கிறான். எனக்காக தானே காத்துட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு போலாமா நாள் கேட்க நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்ல அவரும் அவங்கள தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே எபிசோட் 1 முடியுது. உண்மையிலேயே நம்ம ஹீரோ யாரு, ஆள் பார்க்க டம்மியா இருந்தாலும் உள்ள பல மிஸ்டீரியஸான பவர்ஸ்லாம் வச்சிருக்காரு. அவர் அதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க 2 பேருக்கு நடுவுல அப்படி என்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.